ஹல்லேலூயா. சரி உட்காருங்க. ஓகே. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. இப்போ கொஞ்ச நேரம் கேட்போம், சரிங்களா? எல்லாம் நல்ல சத்தமா கரங்களை தட்டி தேவனுடைய வார்த்தை எல்லாரும் தட்டணும், எல்லாரும். ஹல்லேலூயா. தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகும்படி தேவனுடைய வசனம் ஊரெங்கும் பிரஸ்தாபப்படும்படியாக தேவ கிருபை நம்மை தாங்கட்டும். ஹல்லேலூயா. ஓகே, நான் ஒரு சம்பவத்தை சொல்றேன் பாருங்க. ஒரு மனுஷன் வாழ்க்கையில் நிம்மதியே இல்லாமல், என்னடா இவ்வளோ பணம் இருக்குது, சந்தோஷம், இத்தனை பேர் என்னை சுற்றி இருக்காங்க, சொந்தக்காரர் இருக்கான், ஃப்ரெண்ட்ஸ் இருக்கான், பணம் இருக்குது, ஆனால் நிம்மதியே இல்லையே, என்னன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே காட்டு பக்கமாக போயிட்டான். சரி நம்ம எங்கேயாவது போயிடுவோம், நிம்மதி எங்கேயாவது கிடைக்குதான்னு பார்க்கலாம். நாங்கள் போயிட்டு காட்டு பக்கம் போனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அங்கே வந்து ஒரு சாமியார் உட்காந்துருக்கிறார். அவர் ஏற்கனவே துறவரத்தோடு தான் அவர் உட்காந்துருக்கார். வீட்டை திறந்து அவர் வந்து காட்டுக்குள்ள உட்காந்துருக்கிறாரு. உட்காந்துருக்கு. அவர்கிட்ட போய் எழுப்புறான், சாமி என்னையா சொல்லு, எனக்கு நிம்மதியே இல்லை, நிறைய சம்பாதிப்போ உனக்கு நிம்மதி வந்துடும். ஐயோ நிறைய பணம் வச்சிருக்கிறேன். சரி அப்போ நிறைய நண்பர்களை சம்பாதிச்சுக்கோ. இல்லை எனக்கு நிறைய நண்பர்கள் இருக்கிறாங்க. சரி கல்யாணம் பண்ணிக்கோணும், எனக்கு கல்யாணம் பண்ணி குழந்தை குட்டிலாம் இருக்குது. அப்புறம் என்னையா உனக்கு நிம்மதி இல்லை? அதனால தான் எனக்கு நிம்மதி இல்லை, எனக்கு எப்படியாவது நிம்மதி வேணும் அப்படின்னு. நிம்மதி வேணுமா, சரி என் கூட ஒரு நாள் தங்கிடு அப்படின்னு சொல்லிட்டு அந்த சாமி என்ன பண்ண அவரோட கூடாரத்தை கூட்டிகிட்டு போயிட்டு என்ன பண்ணுறாரு, இந்த தலைகணியில் வச்சு கொடுத்து நல்லா பூவெல்லாம் விரிச்சு விட்டு, சரி நல்லா சாப்பாடு கொடுத்து சாப்பிட்டுட்டு, சரி இன்னைக்கு நல்லா படுத்து தூங்கு, காலையில் உனக்கு நிம்மதி கிடச்சிரும் அப்படின்னு. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இவன் நல்லா படுத்து தூங்குறான். காலையில் என்ன பண்ணுறாரு, அந்த சாமியார் வந்து எழுப்புறாரு அவனை, தம்பி எந்திரின்னு. அவன் எந்திரிக்கிறான். எந்திரிச்சிட்டு நிம்மதியாக இருந்தியா அப்படின்னு. நிம்மதியானா என்ன சொல்கிறீங்க, நல்லா தூங்குனியா? நல்லா தூங்கி எந்திரிச்சேன், நல்லா தூங்கி எந்திரிச்சிட்டேன். ஏன் இப்போ எனக்கு நிம்மதி வந்துச்சுன்னு நினைக்கிறீங்க? ஆமாம் உனக்கு நிம்மதி வந்துருச்சு, ஏன்னா நீ நல்லா தூங்குற இல்லை, அதனால் உனக்கு நிம்மதியாக இருக்குன்னு எனக்கு தெரியும். சரி ஆமாம் நிம்மதியாக இருக்குது, ஆனால் என்ன பண்ணுறதுன்னு தெரியல, வீட்டுக்கு போனால் என்ன பண்ணுறது? ஒன்றும் கவலைப்படாது, நல்லா தூங்கி எந்திரிச்சிருக்கிற, இப்போ உன் தலகாணி எடுத்துப்பாரு அப்படிங்கிறாரு. அப்புறம் அவன் தலகாணி இப்படின்னு தூக்குனா உள்ளேருந்து ஒரு நாகப்பாம்பு படம் எடுத்து நிற்குது. அப்படியே இப்ப இருக்கிறது தெரிஞ்சனா உனக்கு பயந்துக்கிற நீ. அதனால இந்த உலகத்துல இதுதான் நிம்மதியா இருக்கிறதுக்கு ஒரு வாழ்வு என்ன அப்படின்னு சொல்லி கேட்டா, இந்த உலகத்துல எல்லாமே சுத்தி சுத்தி இருந்துட்டு தான் இருக்கும். எல்லா பிரச்சனைகள் இருக்கும், இது இருக்கும், அது இருக்கும், எல்லாமே இருக்கும். ஆனா அதை நம்ம எடுத்து மண்டைக்குள்ள போட வரைக்கும் தான் என்ன ஆகும், நமக்கு பிரச்சனைகள் இருக்குதுன்னு தெரிஞ்சிருச்சுன்னா நிம்மதி இல்லாத ஒரு வாழ்க்கை வந்துடும். அதே போல தேவன் நமக்கு இருக்கிறவை என்று சொன்னா பிரச்சனைகள் எடுத்து உள்ள போடக்கூடாது. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, உங்க பிரச்சனைகளை நீங்க அது கூடு கட்டிரும். ஹல்லேலூயா. ஓகே, பிரச்சனையை உள்ள வச்சு அதை என்ன பண்ணும், இது நல்லா சூப்பரா இருக்குன்னு சொல்லிட்டு அங்க வந்து கூடு கட்டி வச்சிடும். அப்புறம் பிரச்சனை வந்து முட்டை போடும், அப்புறம் அது குஞ்சு பொரிக்கும், அது இன்னொரு பிரச்சனையா மாறும், அது இன்னொரு பிரச்சனையா மாறும். எப்பொழுதுமே அந்த பிரச்சனைகளை வெளியே தூக்கி போட்டோம்னா அந்த பிரச்சனை உள்ள எந்த காரியத்தையும் செய்யாது. நம்முடைய வாழ்க்கையில் அப்படிதான். நம்ம பாருங்க, இந்த சபையில வந்து நம்முடைய வார்த்தைகளை தேவனுடைய காரியங்களை கேட்க ஆரம்பித்ததுக்கு அப்புறம் நம்முடைய வாழ்க்கையில பார்த்தீங்கன்னா அந்த பிரச்சனை இருக்குது, ஆனால் அந்த பிரச்சனை நமக்கு கிரியை செய்யாம இருக்கு. எத்தனை பேர் இதை அனுபவிக்கிறீங்க? ஹல்லேலூயா. பிரச்சனைகள் உடனே எல்லாம் காலியாகாது, கொஞ்ச நாள் கழிச்சு எல்லாம் போயிடும், அதுக்கு எந்த மாற்றமும் இல்லை. ஆனால் இருக்கிற பிரச்சனைகள் நம்ம துன்பப்படுத்தாதபடி தேவன் நம்மை பாதுகாப்பார். ஹல்லேலூயா. அந்த பிரச்சனைகள் இருந்தாலும் அது நம்மை துன்பப்படுத்தாது. சரி, இப்போ இந்த பிரச்சனைகள் எல்லாம் வெளில போயிட்டே இருக்கணும் அப்படின்னு சொன்னா ஒரு காரியம் நமக்கு நடக்க வேண்டும். என்ன நடக்கணும்? இந்த காலையில தேவன் ஒரு காரியத்தை வெளிப்படுத்தினார். எஸ்தர் 8:14. எஸ்தர் சரித்திர புஸ்தகம் 8வது அதிகாரம் 16வது வசனம். இவ்விதமாய் யூதருக்கு வெளிச்சமும் மகிழ்ச்சியும் களிப்பும் கனமும் உண்டாயிற்று. இப்ப இப்படி பாருங்க, நான் சொல்றது அப்படியே சொல்லுங்க. எனக்கு வெளிச்சமும் மகிழ்ச்சியும் களிப்பும் கனமும் உண்டாயிருக்கு. ஹல்லேலூயா. இதுதான் இந்த மாதம் நமக்கு தேவன் கொடுத்த வாக்குத்தத்தம். உங்களுக்கு வெளிச்சம் முதல்ல வரும். நம்முடைய வாழ்க்கையில சில பகுதிகள் என்னடா பண்றது அப்படின்னு கேள்வி கேட்டு வந்தீங்களா? என்னடா பண்றது, இதுக்கு என்ன பண்றது, ஐயோ நாளைக்கு என்ன பண்றது, இந்த வாரத்துல வருவானா என்ன பண்றது கேள்வி கேட்டு வந்தீங்களா? நல்லா கவனிங்க, அந்த இடத்துக்கு ஒரு வெளிச்சம் வருகிறது. ஹல்லேலூயா. என்ன பண்றதுன்னு கேட்டாவே என்ன அர்த்தம்னா இருட்டாயிருச்சுன்னு அர்த்தம். நம்ம ஒரு இடத்துல அப்படியே இருக்கிறோம், திடீர்னு கரண்ட் போய் எல்லா லைட்டும் ஆஃப் ஆயிருது. அப்ப நமக்கு என்ன பண்றது அப்படின்னு தெரியாது, அடுத்த ஸ்டெப் வைக்க முடியாது, ஏன்னா இருட்டா இருக்கு. ஏதாவது ஒன்று காலை தட்டி விட்டுரும்.
அப்போ இருட்டா இருந்துச்சுன்னா தான் நமக்கு அடுத்தது என்னங்கிறது தெரியாது. நம்ம வாழ்க்கையிலையும் இருள் வந்துருச்சு அப்படின்னா என்ன தெரியும், அடுத்தது நம்ம என்ன செய்ய போறோம், என்ன பண்ண போறோம், என் பிள்ளைகளுக்கு நான் என்ன பண்ண போறேன், பணத்துக்கு என்ன பண்ண போறேன், இதை கொடுக்கணும் என்ன பண்ண போறேன், இதை கட்டணும் என்ன பண்ண போறேன், இவ்வளவு பிரச்சனை உள்ள வந்துடும். ஒரு வெளிச்சம் உங்களை வந்து அப்படியே பிடிச்சிருச்சுன்னா, இப்படி ஒரு வெளிச்சம் இருக்கிற இடத்துல நடக்கிறதுனா எவ்வளோ ஈஸி. ஒரு சின்ன குண்டூசி கிடந்தா கூட நமக்கு தெரியும், தள்ளி நடந்துடலாம். ஆனால் நமக்கு ஒரு இருள் வந்துருச்சு அப்படின்னு சொன்னா, அந்த இருள் ஏன் வருது, அந்த இருளை எப்படி எடுக்கிறது, இவ்வளவுதான் இன்னைக்கு மெசேஜ். ஹல்லேலூயா. ஒரு இருள் ஏன் வந்துருச்சு நம்மளுடைய வாழ்க்கையில் அப்படின்னா, நாம் அனுமதிச்சிடறோம் அதைய. அந்த இருளை நம்ம என்ன பண்றோம், நம்ம வாழ்க்கையில அனுமதி கொடுத்துட்றோம். அந்த இருள் நம்மளை வந்து பிடிச்சுக்குது. ஆனால் நம்ம அனுமதி கொடுக்கலைன்னா அது பிடிக்காது. ஹல்லேலூயா. நல்லா தெரியும் எல்லாருக்கும், இது நல்லது இது கெட்டது. எல்லாருக்கும் தெரியுமா தெரியாதா? தெரியும். ஏன்னா ஆதாம் ஏற்கனவே நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனியை சாப்பிட்டார். அதனால இன்னைக்கு தெளிவா எல்லாருக்கும் தெரியும் இது நல்லது இது கெட்டது அப்படின்னு. எத்தனை பேர் படத்துக்கு போறது நல்லது, எத்தனை பேர் சொல்றீங்க? படத்துக்கு போறது நல்லதா? இல்ல. டிவி போடுறோம், அதுல சீரியல் பார்க்கறோம், நல்லதா? இல்ல. ஒருத்தர் பீடி குடிச்சிட்டே இருக்கிறான், நல்லதா? தப்பு. ஒருத்தன் வெத்தலை பாக்கு போட்டே இருக்கிறாங்க, நல்லதா? ஒருத்தன் குடிச்சுக்கிட்டே சாராயம் குடிச்சுக்கிட்டே இருக்கிற வாழ்க்கை பூரா, நல்லதா? இப்ப நமக்கு நல்லா தெரியும் நல்லது எது கெட்டது எது அப்படிங்கிறது நமக்கு நல்லா தெரியும். ஆனா தெரிஞ்சே அந்த இருளை அனுமதிக்கிறோம் பாருங்க. நம்ம வாழ்க்கையில நமக்கு தெரியும் இது தப்புன்னு தெரியும், ஆனா தெரிஞ்சே ஒருத்தன் பரீட்சை எழுத போகும்போது நல்லா படிச்சுட்டு போய் எழுதணும், புக்கை எடுத்துட்டு போய் வச்சு எழுதலாம் அப்படின்னு நினைச்சா நல்லதா கெட்டதா? சொல்லுங்க. கெட்டது. இல்ல பிட் எழுதிட்டு போய் எழுதலாம் அப்படின்னா நல்லதா கெட்டதா? கெட்டது. ஹோம்ஒர்க் எழுதல ஸ்கூல்ல லீவ் போட்டுறலாம்னு நினைக்கிறது நல்லதா கெட்டதா? கெட்டது. நல்லா தெரியும் கெட்டதுன்னு, ஆனால் அந்த கெட்டதை துணிஞ்சு நம்ம செய்யறோம் பாருங்க. இதனால்தான் நம்முடைய வாழ்க்கையில இருள் எட்டி பார்க்குது. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க. அதனாலதான் இருள் எட்டி பார்க்குது. இல்லைன்னா அதையும் எட்டி பார்க்க போகுது. வெளிச்சத்துல தான் நம்ம இருப்போம். ஹல்லேலூயா. ஓகே. இப்ப இந்த வெளிச்சம் எப்படி கொண்டு வர்றது, எப்படி வெளிச்சம் வருது அப்படின்னா, நீங்களும் நானும் ஆசாரிய கூட்டமாக இருக்கிறோம். ஹல்லேலூயா. இந்த 1 பேதுருல 2வது அதிகாரம் 9வது வசனம் என்ன சொல்லுது? நீங்களோ உங்களை அந்தகாரத்தில் நின்று தம்முடைய ஆச்சரியமான ஒளியின் இடத்திற்கு வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படி தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாயும் ராஜரீகமான ஆசாரிய கூட்டமாயும் பரிசுத்த ஜாதியாயும் அவருக்கு சொந்த ஜனமாயும் இருக்கிறீர்கள். ஹல்லேலூயா. எல்லாம் தெரிஞ்சுங்க. இந்த உலகத்துல இந்த ஜாதி அந்த ஜாதி அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. ஒரே ஒரு ஜாதி, பரிசுத்த ஜாதி. ஹல்லேலூயா. பரிசுத்த ஜாதி அசுத்த ஜாதி, இவ்வளவுதான். 2 ஜாதி. இன்னொன்று ஆண் ஜாதி, இன்னொன்று பொஞ்சாதி, இப்படிலாம் சொல்லுவாங்கல்ல. ஆனா நம்ம பைபிள் படி 2 ஜாதி தான். ஒன்று பரிசுத்த ஜாதி, இன்னொன்று அசுத்த ஜாதி. நீங்களும் நான் என்ன ஜாதி? பரிசுத்த ஜாதி. ஹல்லேலூயா. ஆசாரிய கூட்டமாய் நாம் இருக்கிறோம். அந்த ஆசாரிய கூட்டமாய் இருக்கிற உங்களுக்கும் எனக்கும் ஒரு ஆசீர்வாதம் காத்து கொண்டிருக்கிறது. அது பழைய ஏற்பாட்டிலிருந்து அப்படியே வந்துகிட்டே இருக்கிற ஒரு ஆசீர்வாதம். அந்த பழைய ஏற்பாட்டின் காலத்திலே இந்த ஆசாரிய கூட்டத்தை ஆசீர்வதிக்கும்படி தேவன் குறிப்பிட்ட 2 வார்த்தைகளை நமக்கு சொல்லி இருக்கிறார். அது என்ன வார்த்தை அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, என்னாகமம் 6வது அதிகாரத்தை எடுத்து 24 ஒரு ஆசீர்வாதமான வார்த்தை, ஆசாரியர்களுக்கு உண்டான ஆசீர்வாதமான வார்த்தை. நீ ஆரோனோடும் அவன் குமாரரோடும் சொல்ல வேண்டியது என்னவென்றால், நீங்கள் இஸ்ரவேல் புத்திரரை ஆசீர்வதிக்கும் போது அவர்களை பார்த்து கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து, நல்லா கவனிங்க, கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து உன்னை காக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரகாசிக்க பண்ணி உன்மேல் கிருபையாய் இருக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரசன்னமாக்கி உனக்கு சமாதானம் கட்டளையிட கடவர். ஹல்லேலூயா. இவ்வளவுதான் ஆசீர்வாதம். உன்மேல் அவருடைய முகத்தை பிரகாசிப்பிக்க பண்ணிட்டாரு அப்படின்னு சொன்னா உங்ககிட்ட இருக்கிற எல்லா இருளும் நீங்கி போயிடும்.
அல்லேலூயா. அவருடைய முக பிரகாசம் நம்மேல் வந்தது என்று சொன்னால், அவருடைய முக பிரகாசம், அவருடைய ஒளி, அவருடைய வெளிச்சம் நம்ம மேல வந்துருச்சு அப்படின்னு சொன்னா, எல்லா விதமான இருளும், வாழ்க்கையில் இருக்க எல்லா இருளும் நீங்கி போயிடும். அல்லேலூயா. நம்ம வாழ்க்கையில சில பகுதிகளில் இருள் வந்ததுனாலதான் அந்த இருளின் காரியங்கள் கிரியை செய்ய ஆரம்பிக்குது. சில இருள் அங்கங்க ஏதாவது ஒரு இருள் வந்து நிக்குது. அதனாலதான் அதுதான் கிரியை செய்யுது. பாருங்க, ஏன் என் பிள்ளை கீழ்ப்படிய மாட்டேங்கிறான், ஏன் அவன் சொல்றதை செய்ய மாட்டேங்கிறான், எங்கேயோ இருள் வந்து நிக்குது, நம்ம விட்டுருக்குறோம் இருள். அந்த இருள் அந்த கீழ்ப்படியாமைக்குள்ள அந்த பிள்ளைகளை தள்ளுது. அல்லேலூயா. ஒவ்வொரு பெற்றோரும் நான் சொல்றேன், எங்க இருந்து பாத்தீங்கன்னாலும் சரி, எந்த தேசத்துல இருந்து பாத்தீங்கன்னாலும் சரி, நீங்கள் உங்களுடைய பிள்ளைகள் கீழ்ப்படிதல் இல்லாமல் இருக்கிறார்கள் என்று சொன்னா, நீங்க சொல்றத கேட்கல அப்படின்னு சொன்னா, நிச்சயமாகவே எங்கேயோ நீங்கள் இருளை உங்களுடைய வாழ்க்கையில் விட்டு இருக்கிறீர்கள் என்று அர்த்தம். அல்லேலூயா. ஆகையினாலதான் பிள்ளைகள் கீழ்ப்படியாம இருக்காங்க. நீங்க வெளிச்சத்தின் பிள்ளைகளா இருந்தீங்கன்னு சொன்னா, உங்க பிள்ளைகளும் வெளிச்சத்தின் பிள்ளையாக இருப்பாங்க, கீழ்ப்படிதல் உள்ள பிள்ளைகளா இருப்பாங்க. அவங்க கீழ்ப்படியலேனாவே உங்க வாழ்க்கையில ஏதோ விஷயம் இருக்கு, அதை நீங்க நோட் பண்ணுங்க, அதை நீங்க கவனிங்க. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, அதை கவனிங்க. அல்லேலூயா. அதை கவனிங்க. அப்போ இந்த காரியத்தை நம்ம கவனிக்கிறவர்களா இருக்கணும். ஒரு சபையில் இருக்கிறோம் அப்படின்னு சொன்னா, சபை நிச்சயமாகவே இந்த நன்மையான வெளிச்சத்தை நோக்கி நம்மை நகர்த்தி கொண்டு போகிறது. அல்லேலூயா. இது இருளுக்குள்ள கொண்டு போறது விஷயம் இல்ல, இது வெளிச்சத்துல கொண்டு போற விஷயம். வெளிச்சத்துல போகணும் அப்படின்னு சொன்னா சில கடுமையான காரியங்கள் இருக்கதான் செய்யும். அல்லேலூயா. நம்ம வாழ்க்கை முறையை மாற்ற வேண்டியதுதான் வரும். நிச்சயமாகவே நல்லா படம் பார்த்துட்டு இருக்கிறவன், நல்லா ஜாலியா சுத்திட்டு இருக்கிறவன், திடீர்னு சொல்லி ஆண்டவரை தெரிந்து கொண்டதுக்கு அப்புறம் வாழ்க்கை அப்படியே மாறும் பொழுது, ஆண்டவருடைய சமூகத்தில் உட்கார்ந்துருக்கிறது கஷ்டம், பைபிள் படிக்கிறது கஷ்டம், ஜெபம் பண்ணுறது கஷ்டம், எல்லாமே கஷ்டமாக இருக்கும். என்னை உட்கார வச்சு படிக்க வைப்பாங்க, 2 அதிகாரம் படி, அப்போ தான் உனக்கு காலையில் 2 இட்லி தருவோம் அப்படின்ட்டுருவாங்க. நானும் உட்காந்து 2 அதிகாரத்தை படித்தா பசியில் மனப்பாடமே ஆகாது. அது வெறும் படிக்கிறது இல்லை, மனப்பாடம் பண்ணி சொல்லணும். 2 அதிகாரத்தை மெமரி பண்ணி சொன்னாதான், சின்ன வயசாக இருக்கும் அது, மனப்பாடம் பண்ணி சொன்னாதான் எனக்கு என்னது சாப்பாடு கிடைக்கும்ன்றுவாங்க. நான் உட்காந்து அப்படியே படித்து மனப்பாடம் பண்ணி சொல்லி 2 இட்லி சாப்பிட்டு வைத்து நிரப்புவேன். நினைச்சு பாருங்க, இன்னைக்கு யாருக்காவது அந்த மாதிரி நிலைமை இருக்குதா? யாருக்கும் அப்படிலாம் கிடையாது. ஆனால் நான் சொல்றேன், அன்னைக்கு நான் படித்த வேதாகமோ இன்னைக்கு என்னுடைய வாழ்க்கையில உதவி செய்கிறது. அல்லேலூயா. அன்னைக்கு 2 இட்லிக்கு ஒரு தோசை பாடம் பண்ண அந்த வசனங்கள் தான் இன்னைக்கு என்னுடைய வாழ்க்கையில அது உதவி செய்கிறதா இருக்கிறது. அப்ப எனக்கு கஷ்டமா தான் இருந்தது, என்னடா இதை படிக்க சொல்றாங்க, ஐயோ பசி நேரத்துல படிக்க சொல்றாங்களே, பசி நேரத்துல உட்கார வச்சிருக்காங்களே, தூக்கம் வரும், தூங்கி விழுந்துட்டே பாடிக்கிட்டு இருப்பா, தந்தானை துதிப்போமே அப்படின்னு போயிடும் அப்படியே கீழே குழந்தையா இருக்கும் போது. ஆனாலும் உட்காந்து படிக்க வச்சு இன்னைக்கு தேவனுடைய ராஜ்யத்திலே பெரிய காரியங்களை செய்யும்படியாக தேவன் நம் வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. அப்ப அது கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும், கொஞ்சம் முயற்சி பண்ணணும்னா தேவன் இந்த உலகத்துக்கு ஆசீர்வாதமாக உங்களை வைப்பார். ஹல்லேலூயா. வெளிச்சத்தின் பிள்ளைகளாக நம்ம மாறணும், வெளிச்சத்தின் பிள்ளைகளாக நாம இருக்கணும். அப்பொழுதுதான் நம்முடைய வாழ்க்கையினுடைய அடுத்தடுத்த கட்டங்கள் நம்முடைய வாழ்க்கையில கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரகாசிக்க பண்ணி உன்மேல் கிருபையாய் இருக்க கடவர். முக பிரகாசம்ங்கிறது என்ன அப்படிங்கறத நம்ம பார்க்க போறோம். அந்த பிரகாசம், அந்த முக பிரகாசத்தை என்மேல் பிரகாசிங்க ஆண்டவரே, என் முக பிரகாசமாகட்டும் அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்ட பழைய ஏற்பாட்டுல ஒரு மனுஷர் இருக்கிறார், அவர் மோசே. அவரை பார்த்து அந்த 2 கற்பலைகளை வாங்கிட்டு வரும்பொழுது இவருடைய முகம் பிரகாசம் அடைஞ்சுதான். அல்லேலூயா. பார்க்கும் பொழுதே வெளிச்சம் வந்துச்சான். அதே போல இன்னைக்கு பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ளாக எனக்குள்ளாக ஊற்றப்பட்டிருக்கிறார், உங்களுக்குள்ளாகவும் எனக்குள்ளாகவும் நிரந்தரமாக கொடுக்கப்பட்டிருக்கிறார். நம்மேல் தேவனுடைய முக பிரகாசம் நிரந்தரமாக இருந்து கொண்டிருக்கிறது. அல்லேலூயா. இன்னைக்கு எப்பொழுதுமே, இன்று நேற்றல்ல, எப்பொழுது இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டோமோ அந்த நாளிலிருந்து அந்த முக பிரகாசம் நம்ம மேல நிரந்தரமா வந்து சேர்ந்துருச்சு. ஹல்லேலூயா. அந்த எப்படி அந்த கற்பலையை வாங்கும் பொழுது வாசிங்க, யாத்திராகமம் 33வது அதிகாரம் எடுத்து 20வது வசனம் வாசிங்க. மோசே சாட்சி பலகைகள் 2ஐயும் தன் கையில் எடுத்துக்கொண்டு சீனாய் மலையிலிருந்து இறங்குகிற போது தன்னோட அவர் பேசினதினால் தன் முகம் பிரகாசித்திருப்பதை அவன் அறியாதிருந்தான்.
வாசிங்க தொடர்ந்து. ஆரோனும் இஸ்ரவேல் புத்திரர் எல்லாரும் மோசேயை பார்க்கும்போது அவன் முகம் பிரகாசித்திருப்பதைக் கண்டு அவன் சமீபத்தில் சேர பயந்தார்கள். அவன் பக்கத்துல போறதுக்கு பயந்தாங்களாம். தேவனுடைய பிரகாசம் உங்கள் மேல் இருந்தது என்று சொன்னார், எந்த பிசாசின் கிரியைகள் உங்கள் மேல வர முடியாது, பக்கத்துல வர்றதுக்கு பயப்படும். இயேசுவின் நாமத்தினால உங்களுக்குள்ளாக அந்த கிருபை இருக்கணும், உங்களுக்குள்ள அந்த பிரகாசம் இருக்கணும், அந்த முக பிரகாசம் இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. அந்த பிரகாசம் பக்கத்துல வர்றதுக்கு, ஹல்லேலூயா, நீங்க பேக் பண்ணிட்டு இருந்தாலும் பக்கத்துல யாரும் வரமாட்டான் இயேசுவின் நாமத்தினால. ஹல்லேலூயா. அதனால எந்த கிரியைகளும் நம்ம பக்கத்துல வர முடியாது, முகமுகமா பார்க்க முடியாது. ஆனால் அந்த பிரகாசத்தை அவன் பெற்றுக்கொண்டதே பிரம்மாண்டனுடைய வல்லமையை அவன் முகத்துல பெற்றிருந்தா முகத்துல அது ரெஃப்ளெக்ட் ஆச்சு. இன்னைக்கு எங்க இருக்குது? அது நமக்குள்ளாக அது இருக்கிறது. ஹல்லேலூயா. அப்போ கர்த்தருடைய விரல் என்று சொல்லப்படுகிறது. எடுத்து வாசிக்கலாம். ஒன்றும்பா யாத்திராகம் 31:18 எடுத்து வாசிங்க. யாத்திராகம் 31:18 நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கிட்டு, இல்லாட்டி இதை மறுபடியும் யூடியூப்ல கூட மறுபடியும் கேளுங்க. இப்போ கேட்க முடியாட்டியும் பரவாயில்ல, அதுக்கப்புறமா கேளுங்க. சீனாய் மலையில் அவர் மோசேயோட பேசி முடித்த பின் தேவனுடைய விரலினால் எழுதப்பட்ட கற்பலகைகளாகிய சாட்சியின் 2 பலகை. தேவனுடைய விரலினால் எழுதப்பட்ட அப்படின்னு வருது. அப்படின்னா பரிசுத்த ஆவியானவர் இந்த பூமியிலே செய்கிற காரியங்களை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. தேவன் பிதா இந்த பூமியிலே டைரக்டா வந்து எந்த காரியத்தையும் அவர் செய்யறதுக்கு முடியாது. இந்த பூமியில ஏதாவது ஒன்று செய்யணும்னா இந்த பூமிக்குரிய சரீரம் வேணும். அந்த சரீரம் யாருக்கிட்ட இருக்குது? இயேசு கிறிஸ்து கிட்ட இருந்துச்சு. இயேசு கிறிஸ்துக்குள்ள தேவனுடைய ஆவியானவர் கிரியை செய்து காரியங்களை இந்த பூமியில நடப்பிச்சார். இப்போ அதே கற்பலைகளை எழுதணும் அப்படின்னு சொன்னா தேவனுடைய விரல் அப்படின்னா என்ன? தேவனுடைய விரல் அப்படின்னா என்ன? வாசிங்க லூக்கா 11:20. லூக்கா 11:20 2 வசனத்தை வாசிக்க போறோம், அப்பதான் அது புரியும். லூக்கா 11:20 எடுங்க. மத்தேயு 12:20. நான் தேவனுடைய விரலினாலே பிசாசுகளை துரத்துகிறபடியால், தேவனுடைய விரலினாலே பிசாசுகளை துரத்துகிறபடியால் தேவனுடைய ராஜ்யம் உங்களிடத்தில் வந்திருக்கிறது. அப்ப தேவனுடைய விரலினாலே பிசாசுகளை துரத்துறோம்னு சொல்லிட்டு இதுல போட்டிருக்கு. அப்ப தேவனுடைய விரலினாலே எழுதப்பட்ட கற்பலகைன்னு போட்டிருக்கு. அப்ப அந்த தேவனுடைய விரலினாலே பிசாசுகளை துரத்துகிறார்கள் என்று சொல்லி லூக்கால போட்டிருக்கு. அதே கண்டெக்ஸ்ட்ல அப்படியே மத்தேயுல பாருங்க 12:28 வாசிங்க. மத்தேயு 12:28 எடுத்து வாசிங்க. நான் தேவனுடைய ஆவியினாலே, தேவனுடைய ஆவியினாலே தேவனுடைய ராஜ்யம் உங்களிடத்தில் வந்திருக்கிறது. ஹல்லேலூயா. அந்த விரல் என்ற எண்ணப்பட்டது என்ன அப்படின்னா தேவனுடைய ஆவி. ஹல்லேலூயா. அந்த விரலினாலே தேவனுடைய ஆவி என்று அந்த சொல்லப்பட்டிருக்கிறது. அப்ப தேவனுடைய விரலினாலே எழுதப்பட்ட அந்த கற்பலகைகள் அப்படின்னா அந்த விரல் எது? தேவனுடைய ஆவியானவரால் எழுதப்பட்டது. ஹல்லேலூயா. அந்த தேவனுடைய ஆவியானவரால் எழுதப்பட்ட அந்த கற்பலகைகள் அப்படின்னு சொன்னா அந்த ஆவியானவர் வந்ததினாலே மோசேயினுடைய முகத்தில் அந்த பிரகாசம் வந்துச்சு. அதே தேவனுடைய விரலினாலே பிசாசுகளை துரத்துகிறேன் என்று லூக்கால போடப்பட்டிருக்கிறது. அதே மத்தேயில தேவனுடைய ஆவியினாலே பிசாசுகளை துரத்துகிறோம் என்று போடப்பட்டிருக்கிறது. அப்ப என்ன அர்த்தம்? தேவனுடைய விரல் என்பது பரிசுத்த ஆவியானவரை குறிக்கிறது. ஹல்லேலூயா. அந்த பரிசுத்த ஆவியானவர் மோசே காலத்துல வெளியில இருந்து பிரகாசமாய் வந்தாரு. இன்னைக்கு பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ளாக எனக்குள்ளாகவும் கொடுக்கப்பட்டிருக்கிறார். ஹல்லேலூயா. அதே பிரகாசம், அந்த முக பிரகாசம் சொல்றாங்களே, அந்த முக பிரகாசம் இன்னைக்கு அப்படியே உள்ள வந்து இருக்குது. இப்போ ஹல்லேலூயா. நமக்குள்ளாக அந்த பிரகாசம் வந்திருக்குது. பக்கத்துல பார்த்து உங்களுக்குள்ள பிரகாசம் இருக்குது. ஹல்லேலூயா. தேவனுடைய முக பிரகாசம் உங்களுக்குள்ளாக இருக்கிறது. ஹல்லேலூயா. உங்களுக்குள்ளாக அந்த வெளிச்சம் இருக்குது பாருங்க. அந்த வெளிச்சத்தை நீங்கள் பெற்றுக்கொண்டு போனீர்கள் என்று சொன்னால் ஹல்லேலூயா, இந்த நாளிலும் கூட தேவனுடைய வெளிச்சம் உங்களுக்குள்ளாக வந்துச்சு அப்படின்னா என்னென்ன வரும்? வெளிச்சம் வந்துச்சுன்னா மகிழ்ச்சி, களிப்பு, கனம். ஹல்லேலூயா. இந்த 3 உங்களுக்குள்ள வந்துடும். தேவனுடைய வெளிச்சம் உங்களுக்குள்ள வந்துச்சு அப்படின்னு சொன்னா இந்த மகிழ்ச்சியும் கனமும் களிப்பும் உங்களுக்குள்ளாக ஆட்டோமேட்டிக்காக வந்து சேர்ந்துடும். இன்னைக்கு நம்ம எப்படி அப்படியே சோகமா இருக்கிறோம் அப்படின்னு சொன்னா அந்த மகிழ்ச்சி இல்லை, களிப்பு இல்லை, கனம் நமக்குள்ள இல்லை. இந்த 3 காரியங்களும் நமக்குள்ள வந்து விட்டது என்று சொன்னா, கனமும் மகிழ்ச்சியும் நமக்குள்ள வந்துருச்சு அப்படின்னு சொன்னா அந்த வெளிச்சம் உள்ள வந்துருச்சுன்னு அர்த்தம். ஹல்லேலூயா.
உங்களை பார்க்கிற ஒரு காரியம் உங்களுக்குள்ள வந்துச்சுனாவே தெரிஞ்சுக்கலாம் உங்களுக்குள்ள வெளிச்சம் இருக்குது. அல்ல எந்த இருளும் உள்ள இல்லை. ஹல்லேலூயா. இருளான பகுதிகளுக்குள்ள எல்லாம் வந்து சேர்ந்துடும். ஆனா வெளிச்சம் வந்துருச்சு அப்படின்னு சொன்னா உள்ள களிப்பு, சந்தோஷம், சமாதானம் எல்லாம் உள்ள வந்து சேர்ந்துரும் பாருங்க. ஹல்லேலூயா. நம்ம இந்த டிசம்பர் மாசத்துல எப்படி எல்லாம் இருக்க போறோம்? மகிழ்ச்சியா இருக்க போறோம், களிப்போட இருக்க போறோம், கனத்தோட இருக்க போறோம். இந்த மூணு எது கொண்டு வருது? வெளிச்சம் கொண்டு வருது. ஹல்லேலூயா. இந்த கிறிஸ்மஸ் என்றாலே ஒரு இந்த பூமிக்கு வந்த வெளிச்சம்னு அர்த்தம். ஹல்லேலூயா. விண்ணுலகிலிருந்து மண்ணுலகுக்கு ஒரு வெளிச்சம் வந்து சேர்ந்தது. அந்த வெளிச்சம் யாரு? இயேசு கிறிஸ்து. ஹல்லேலூயா. விண்ணுலகத்தை ஆளும்படியாக கிறிஸ்துவை வச்சாரு. இந்த மண்ணுலகத்தை ஆளும்படியாக உங்களை என்னை அவர் வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. பரலோகத்தை ஆளும்படியாக தேவன் கிறிஸ்துவை அசைன் பண்ணாரு. இன்னைக்கு இந்த மண்ணுலகை ஆளும்படியாக உங்களை என்னையும் தேவன் அசைன் பண்ணிருக்கிறாரு. ஹல்லேலூயா. பாதாளத்தை யாருக்குன்னு படைச்சிருக்கிறாரு? பிசாசுக்கு படைச்சிருக்கிறாரு. அங்க போறதுக்கு நமக்கும் அதுக்கு சம்பந்தமே கிடையாது. ஹல்லேலூயா. அந்த பாதாளத்தின் காரியங்கள் நம்ம தொடக்கூடாது, இருளின் காரியங்கள் நம்ம தொடக்கூடாது. ஏன் தொடக்கூடாது? வெளிச்சம் நமக்குள்ளாக இருக்கிறது. ஹல்லேலூயா. வெளிச்சம் பிரகாசிக்கிறது. ஏசாயா 60:2-3. இதோ இருள் பூமியையும் காரிருள் ஜனங்களையும் மூடும், ஆனாலும் உன்மேல் கர்த்தர் உதிப்பார், அவருடைய மகிமை உன்மேல் காணப்படும். உன் வெளிச்சத்தின் இடத்திற்கு ஜாதிகளும் உதிக்கிற உன் ஒளியின் இடத்திற்கு ராஜாக்களும் நடந்து வருவார்கள். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. உங்களுக்குள்ளாக ஒரு வெளிச்சம் இருந்தது என்று சொன்னால் அந்த வெளிச்சத்தின் இடத்திற்கு கர்த்தருடைய வெளிச்சம் உங்களுக்குள்ளாக இருக்கிறது. அந்த வெளிச்சத்தின் இடத்திற்கு ராஜாக்கள் நடந்து வருவார்கள். ஹல்லேலூயா. இடத்திற்கு ஜாதிகளும் உதிக்கிற உன் ஒளியின் இடத்திற்கு ராஜாக்களும். ரெண்டு கேட்டகரி இருக்கணும். ஒன்னு ஜாதிகள், இன்னொன்னு ராஜாக்கள். ஜாதிகள் என்னன்னா பைபிள்ல ஜாதிகள் வர இடத்துல அந்த ஜாதி இந்த ஜாதின்னு போட்டக்கூடாது. இதுல ஜாதிகள் வந்துச்சுனாவே தேசங்கள்னு அர்த்தம். ஹல்லேலூயா. இங்கிலீஷ்ல வந்து நேஷன்ஸ்னு வரும், தமிழ்ல ஜாதிகள்னு போட்டிருப்பாங்க. அப்போ நேஷன்ஸ், தேசங்கள் உங்களிடத்துக்கு வரும். ஹல்லேலூயா. தேசங்கள் உங்களிடத்துக்கு வரும், ராஜாக்கள் உங்களிடத்துக்கு வருவார்கள். ஹல்லேலூயா. அது போல நிறைய அற்புதங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் நடக்க போகுது. சவுதி அரேபிய தேசத்துல ஒட்டகப்பால் வேணும்னு நாங்கள் ஒட்டகப்பால் வேணும்னு ஏதோ ஒரு இடத்துல எங்கேயோ கேட்டது. ஒருத்தருக்கு கண்டுபிடிச்சி அவர் எங்கள் வீட்டுக்கு வந்து அந்த ஒட்டகப்பாலை கொடுத்தாரு. ஒரு பெரிய காரில் வந்து கணவன் மனைவியை வந்து ஒட்டகப்பாலை கொடுத்துட்டு போனாங்க எங்கள் வீட்டில். அதுக்கப்புறம் தான் எங்களுக்கு தெரிஞ்சது அவர் அமீனாம், அவர் ராஜாவாம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அவர் ஒரு பெரிய அந்த ப்ராவின்ஸுக்கு அவருக்கு ராஜா. ஆனால் அவர் வந்து அதை கொடுத்துட்டு போனார் எங்ககிட்ட. ராஜாக்கள் தேடி வருவார்கள். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. எங்களுக்கு அது தெரியாது, அவர் ராஜான்னு தெரியாது. ஒட்டகப்பால் தான் எங்களுக்கு வேணும். ஒட்டகப்பாலுக்கு வேணும்னு கேட்டேன்னா அவங்க இதுல இருந்து ஒட்டகப்பால், ஏன்னா அவங்களுடைய குழந்தை யாரோ வந்து இவங்களுடைய பேஷண்டா இருந்ததுனால அவங்களே இறங்கி வந்து எங்களுடைய வீட்டில் அதெல்லாம் கொடுத்துட்டு போனாங்க. பெரிய ஆட்கள். என்ன சொல்றேன்? நிச்சயமாகவே கர்த்தர் உங்களிடத்துக்கு ராஜாக்களை அனுப்புவார். உங்கள் தேவைகளை பூர்த்தி செய்யும்படியாக தேசங்களும் ராஜாக்களும் வந்து சேருவார்கள். ஹல்லேலூயா. ஆகையினால நீங்க இந்த காரியத்தை நல்லா புரிந்து கொள்ளுங்கள். அவருடைய முகப்பிரகாசம் மோசேயினுடைய முகத்தில் இருந்தது. ஆனா அதே முகப்பிரகாசம் இன்னைக்கு உங்களுக்குள்ளாக எனக்குள்ளாகவும் இருக்கிறது. ஹல்லேலூயா. அந்த வெளிச்சத்தின் இடத்திற்கு தேவன் ராஜாக்களையும் ஜாதிகளையும் அவர் அனுப்புவார். ஹல்லேலூயா. இந்த வசனத்தை வாசிங்க, நம்ம முடிக்கலாம். 19வது வசனம். இனி சூரியன் உனக்கு பகலிலே வெளிச்சமாயிராமலும் சந்திரன் தன் வெளிச்சத்தால் உனக்கு பிரகாசியாமலும் கர்த்தரே உனக்கு நித்திய வெளிச்சமும், கர்த்தரே உனக்கு நித்திய வெளிச்சமும், உன் தேவனே உனக்கு மகிமையுமாய் இருப்பார். தேவனே உனக்கு மகிமையுமாய் இருப்பார். உன் சூரியன் இனி அஸ்தமிப்பதும் இல்லை, உன் சூரியன் இனி அஸ்தமிப்பது இல்லை, சந்திரன் மறைவதும் இல்லை, உன் சந்திரன் இனி மறைவது இல்லை. கர்த்தரே கர்த்தரே நித்திய வெளிச்சமாய் உனக்கு நித்திய வெளிச்சமாய் இருப்பார். துக்க நாட்கள் முடிந்து உன் துக்க நாட்கள் முடிந்து போகும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இந்த கர்த்தரே உங்களுக்கு நித்திய வெளிச்சமாய் இருப்பார். கர்த்தரே உங்களுக்கு நித்திய வெளிச்சமாய் இருப்பார். அந்த வெளிச்சம் உங்களுக்குள்ளாக பிரகாசிக்கிறது. அந்த வெளிச்சம் உங்களுக்குள்ளிருந்து பிரகாசிக்கிறது. இருள் அதை பற்றி கொள்வது இல்லை. ஹல்லேலூயா. இந்த நம்ம பார்க்கிற சூரியனும் சந்திரனும் நமக்கு ஒளியை கொடாமல் இருந்தாலும் போனாலும் நமக்குள் நித்திய வெளிச்சமாக இருக்கிற கர்த்தர்
நமக்கு நித்திய 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 வெளிச்சத்தை நமக்கு கொடுக்க வல்லமையுள்ளவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு காரியத்தை நான் சொல்றேன், கவனிங்க. அந்த என்னாகமம் 6வது அதிகாரம் அப்படியே வாசிங்க, 23 அப்படியே வாசிங்க. இதை இன்னும் ஒரு ஆழத்துக்கு அவர்களை பார்த்து சொல்ல வேண்டியதாவது, உங்களை பார்த்து சொல்ல வேண்டியதாவது, இந்த உலகத்துல ஆசீர்வாதமா இருப்பாங்க, ஆனா பயந்துட்டே சுத்துவாங்க. பார்த்துருக்கிறீங்களா? வெளியில கார்ல போக மாட்டாங்க, ஃப்ளைட்ல போக மாட்டாங்க, எங்கேயும் போக மாட்டாங்க. பணம் வச்சிருப்பாங்க, அதனால ஆசீர்வாதமா இருப்பாங்க. எங்க போனாலும் பயந்துக்குவாங்க. பணம் இருந்துச்சுன்னா நமக்கு பயம் இருக்கும். நல்லா நினைச்சு பாருங்க, ஒரு 30-40 பவுன்ல செயின் போட்டுக்கிட்டு நல்ல நெக்லஸ் எல்லாம் போட்டு இருக்கனால திறந்து போட்டு எங்க வேணா போகலாம். யாரும் வந்து எதையும் எடுத்துட்டு போக போறது இல்லை. வேணா வச்சுட்டு வேணா போகலாம், ஏதாவது வந்து பார்த்துட்டு ஏதாவது இருந்தானா இது பாவம் ஒண்ணுமே இல்லாம இருக்குதா வச்சுட்டு கூட போவாங்க. ஆனா பணம் நிறைய இருந்துச்சு அப்படின்னா அவனுக்கு பயம் வந்துடும். அவனை வந்து அதே போல ஆசீர்வாதம் காக்க கடவர், இந்த 2 மேட்டரும் கனெக்டட் பாருங்க. 2மே சேர்ந்து இருக்கணும். நமக்கு ஆசீர்வாதம் வந்துச்சுன்னா கர்த்தர் நம்மை காப்பாற்றணும், காப்பாற்றணும். காக்க கடவர் காப்பாற்றணும், இல்லைன்னா அது போயிடும். நீங்க காப்பாற்ற முடியலன்னா அது போயிடும். கர்த்தர் உங்களை காப்பாற்றவில்லை என்று சொன்னா நீங்களுடைய ஆசீர்வாதம் கிளம்பி போயிடும். அதனாலதான் அந்த வசனம் அப்படி போட்டிருக்கு, கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து உன்னை காக்க கடவர். இது 2யும் சேர்ந்தாப்புல அது படிக்கணும் பாருங்க. ஒன்று இந்த எசேக்கியேல் 39:29 வாசிங்க. எசேக்கியேல் 39:29. இதெல்லாம் நமக்கு வரப்போகுது. அதனாலதான் நான் சொல்லிட்டே இருக்கிறேன், நம்மளுக்கு ஆசீர்வாதமா வரும். கர்த்தரமை காப்பாற்ற செய்வார். இஸ்ரவேல் வம்சத்தார் மேல் என் ஆவியை ஊற்றினபடியினால் என் முகத்தை இனி அவர்களுக்கு மறைக்க மாட்டேன் என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார் என்றார். முகத்தை அவர்களுக்கு மறைக்க மாட்டேன். அப்படியே முகம்னா என்னன்னு சொன்னேன், இந்த முக வெளிச்சம்னா என்ன சொன்னேன், பரிசுத்த ஆவியானவர். அந்த பரிசுத்த ஆவியானவரை உங்களுக்கு மறைக்க மாட்டார். அவரு உங்களுக்கு முழுவதுமாக அவர் கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. 2 கொரிந்தியர் 3:18. நாம் எல்லாரும் திறந்த முகமாய் கர்த்தருடைய மகிமையை கண்ணாடியிலே காணுகிறது போல கண்டு ஆவியாய் இருக்கிற கர்த்தரால் அந்த சாயலாகத்தானே மகிமையின் மேல் மகிமை அடைந்து மறுரூபப்படுகிறோம். நம்முடைய வாழ்க்கை ஒருவேளை அங்கங்க இருள் ஒட்டி இருந்தாலும் பரவாயில்ல, கவலைப்படாதீங்க. அது மகிமையின் மேல் மகிமை அடைந்து கண்ணாடியிலே முகத்தை பார்க்கிறவர்கள் போல மகிமை மேல் மகிமை அடைந்து மறுரூபப்படுவோம். கவலைப்படாதீங்க. ஹல்லேலூயா. கவலைப்படாதீங்க. நம் மகிமை மேல் மகிமை அடைந்து மறுரூபப்படுகிற நாள் வருகிறது. ஹல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில இருள் ஒட்டி இருந்தா பரவாயில்ல, குடும்பத்துல சமாதான குறைச்சல் இருக்குது, கடன் இருக்குது, பிரச்சனை இருக்கு, எப்ப பார்த்தாலும் சண்டை இருக்கு, ஒரே கஷ்டமா இருக்கு வீட்டுல, இதெல்லாம் இருள். இந்த இருள் உங்களுடைய வீட்டிலே விலக போகிறது. ஹல்லேலூயா. அது முற்றிலும் விலகி தேவனுடைய வெளிச்சம் உங்கள் வீட்டுக்குள் பிரகாசிக்கும் பொழுது வீடே பரலோக மாதிரி இருக்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த பரலோகத்தினுடைய வாழ்க்கை, பரலோக ராஜ்யத்தினுடைய வாழ்க்கை உங்கள் வீட்டில் வந்து இறங்குகிறது. இந்த டிசம்பர் மாசத்துல இறங்குது. வருகிற 2025 வருஷத்துல பரலோக வாழ்க்கை உங்களுடைய குடும்பத்துல வந்து இறங்குகிறது. இயேசுவின் நாமத்தினால் எல்லா கரங்களை தட்டி இதை பெற்றுக்கொள்ளுங்க. பார்க்கலாம் இந்த வார்த்தையை. பரலோக ராஜ்யத்தினுடைய வாழ்க்கை, பரலோக ராஜ்யத்தினுடைய சந்தோஷ சமாதானம் உங்கள் குடும்பத்தில் வந்து இறங்குகிறது இயேசுவின் நாமத்தினாலே. ஹல்லேலூயா. இதை நிச்சயமாகவே நீங்கள் பார்க்க போகிறீர்கள். எல்லா கண்களை மூடுவோம். ஸ்தோத்திரம். Thank you Jesus. Thank you Lord. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி 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 அப்பா. நமக்கு ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். எல்லாம் ஜெபிக்கலாம், எழுந்து நிற்கலாமா? ஆண்டவரே நமக்கு ஸ்தோத்திரம் 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 அப்பா. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட். நன்றி 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 ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. புதிய மாதத்தை கொடுத்திருக்கிறீரே, உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. இந்த அருமையான நாளை எங்களுக்கு கொடுத்திருக்கிறீரே, உமக்கு ஸ்தோத்திரம் 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 ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. Thank you Jesus.
நன்றி ஆண்டவரே. அப்பா பிதாவே, அன்பான தேவா, அருமை இரட்சகரே, ஆவியானவரே. அப்பா பிதாவே, அன்பான தேவா, அருமை இரட்சகரே, ஆவியானவரே. எங்கோ நான் வாழ்ந்தேன், அறியாமல் அலைந்தேன், என் நேசர் தேடி வந்தேன். எங்கோ நான் வாழ்ந்தேன், அறியாமல் அலைந்தேன், என் நேசர் தேடி வந்தேன். நெஞ்சார அனைத்து முத்தங்கள் கொடுத்து நிழலாய் மாற்றி விட்டேன். நெஞ்சார அனைத்து முத்தங்கள் கொடுத்து நிழலாய் மாற்றி விட்டேன். நன்றி உமக்கு நன்றி, நன்றி உமக்கு நன்றி. அப்பா பிதாவே, அன்பான தேவா, அருமை இரட்சகரே, ஆவியானவரே. தாழ்மையில் இருந்தே தள்ளாடி நடந்தே என் நேச நினைவு கொண்டே. தாழ்மையில் இருந்து தள்ளாடி நடந்தே என் நேச நினைவு கொண்டே. கலங்காதே என்று கண்ணீரை துடைத்து கரம் பற்றி நடத்துகிறேன். கலங்காதே என்று நடத்துகின்றேன். நன்றி உமக்கு நன்றி. எங்கள் அப்பா பிதாவே, அன்பான தேவா, அருமை இரட்சகரே, ஆவியானவரே. உடையான சேற்று, உடையான சேற்றில் வாழ்ந்த என்னை தூக்கி எடுத்தீரே. உடையா தூக்கி எடுத்தீரே. கல்வாரி ரத்தம் எனக்காக சிந்தி, கல்வாரி ரத்தம் எனக்காக சிந்தி கழுவி அணைத்தீரே. ஆவியானவரே. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆண்டவரே ஸ்தோத்திரம். வருடம் முழுவதும் ஒரு வேளை என்னுடைய வாழ்க்கையில ஆண்டவரே இருளை ஏதோ ஒரு இடத்துல நாங்க அனுமதி கொடுத்துட்டோம் ஆண்டவரே. ஏதோ ஒரு இடத்துல ஏதோ ஒரு பாயிண்ட்ல நாங்க இருளை, ஒரு இருட்டு எங்க வாழ்க்கையில அங்கங்க வந்து நின்னுச்சு. ஆகையினாலதான் என் குடும்பத்திலே நிறைய காரியங்களை நாங்க இழந்தோம், நிறைய காரியங்களை பறிகொடுத்தோம், நிறைய கவலைகளாக இருந்தோம், நிறைய கண்ணீரின் பாதையில சென்றோம். இது எல்லாவற்றிற்கும் ஆண்டவரே நான் அனுமதித்த அந்த இருள் தான் காரணம் ஆண்டவரே. பாவமுக்கு ஸ்தோத்திரம். இந்த இருளை என் வாழ்க்கையிலிருந்து அகற்றி ஆண்டவரே கர்த்தருடைய மெய்யான ஒளி என் வாழ்க்கைக்குள்ளாக வந்ததற்காக நான் நன்றி செலுத்துகிறேன், நன்றி செலுத்துகிறேன். தேவனுடைய வெளிச்சம், ஓ கர்த்தரே, எங்களுக்கு நித்திரை செய்து கொண்டிருக்கிற எல்லா இருளின் காரியங்கள் எங்கள் குடும்பங்களை விட்டு, எங்கள் வாழ்க்கையை விட்டு, எங்களுடைய பிள்ளைகளை எல்லாம் வெளியே போட்டு இயேசுவின் நாமத்தினாலே தேவனுடைய வெளிச்சமுள்ள நன்மைகளை பார்க்கட்டும் ராஜா. இந்த மாதத்திலே என்னுடைய ஆவி ஆத்மா சரீரத்தை, என் குடும்பத்தை, என்னுடைய வேலையை, என் தொழில, என் பிள்ளைகளை, என் சந்ததிகளை நம்மிடத்திலே ஒப்பு கொடுக்கிறோம். தேவனுடைய பலத்த கரங்களுக்குள்ளாக நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். தேவன் வல்லமையாக கிரியை செய்து எல்லா வெளிச்சத்தின் காரியங்கள் எங்களுக்குள்ளாக வரட்டும் ஆண்டவரே.
தேவனுடைய முக பிரகாசம் மோசேயுடைய முகத்தில் இருந்தது. அந்த பிரகாசம் இன்று எங்களுக்குள்ளாக வந்திருக்கிறது. இந்த வெளிச்சத்தை நாங்கள் பெற்றுக்கொண்டு ஆண்டவரே வெளிச்சத்தை வெளிப்படுத்துகிறவர்களாக, தேவனுடைய வார்த்தையை வெளிப்படுத்துகிறவர்களாக, தேவனுடைய வல்லமையை வெளிப்படுத்துகிறவர்களாக, இந்த உலகத்தையும் இந்த உலகத்தின் காரியங்களையும் ஆளுகை செய்கிறவர்களாக, எல்லா பிசாசின் கிரைகளை அதமாக்குகிறவர்களாக, தேவனுடைய வல்லமை பெற்றவர்களாக, தேவனுடைய வெளிச்சத்தின் பிள்ளைகளாக இங்க ஒவ்வொருவரையும் நான் டிக்ளேர் பண்றேன். இயேசுவின் நாமத்தில் தேவ வல்லமை ஒவ்வொருவர்களாக இருந்து வெளிப்படட்டும் என்று சொல்லுகிறேன். ஹல்லேலூயா. நன்றி தகப்பனே. அப்பா, ஒரு ஜெயமுள்ள வாழ்க்கை உண்டாகட்டும்.